கொஸ்டின்ல வந்து ஆக்டிவிட்டி, அப்புறம் வந்து நார்மல் காஸ்ட், நார்மல் டியூரேஷன், நார்மல் காஸ்ட், கிராஷ் டியூரேஷன், கிராஷ் காஸ்ட் இது வரைக்கும் தந்திருக்காங்கடா. ஓகேவா? நமக்கு வந்து அடுத்து வந்து கிராஷ் காஸ்ட் பெர் டே கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா கிராஷ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் டிவைடட் பை நார்மல் டியூரேஷன் பை கிராஷ் டியூரேஷன். கிராஷ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் டிவைடட் பை நார்மல் டியூரேஷன் பை நார்மல் டியூரேஷன் மைனஸ் கிராஷ் டியூரேஷன். அது ஹலோ ஹலோ கேக்குதாடா? ஹலோ கேக்கலடா பழனி. இல்லடா எதுவுமே கேக்கலையா? கார்த்தி பேசுறது எதுவும் கேக்கலடா. இப்ப கேக்குது இப்ப கேக்குது. கேக்குதா இப்போ? வேற ரூம் இருக்கு எல்லாம் ஒரே ரூம் வாங்கடா. சொல்லு மச்சான். கேக்க வேணாம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் கிராஷ் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்டா எல்லாத்துக்கும், எல்லா ஆக்டிவிட்டிக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கிராஷ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் டிவைடட் பை நார்மல் டியூரேஷன் மைனஸ் கிராஷ் டியூரேஷன். அது இப்படி போட்டா கிராஷ் காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். கிராஷ் காஸ்ட் பெர் டே. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிடணும். அப்புறம் வந்து நீங்க வந்து நெட்வொர்க் டயக்ராம் போடணும். போட்டு கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிச்சிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து கிரிட்டிக்கல் பாத் வந்து ஏபிஇ. அப்புறம் வந்து அதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 14 டேஸ். அதுக்கு வந்து நீங்க டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டைரக்ட் காஸ்ட் வந்து நீங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பிளஸ் இன்டைரக்ட் காஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு. இப்போ வந்து 300 கொடுத்துட்டாங்க. இன்டூ 14 போட்டு பிளஸ் டைரக்ட் காஸ்ட் பண்ணா டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். இதான் வந்து டோட்டல் காஸ்ட். அடுத்து வந்து நீங்க வந்து அடுத்து இந்த மாதிரி மொத்தம் நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே ஸ்கேல் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து 0 to அதாவது இதை வச்சு சொல்லு, கையை வச்சு சொல்லாத. 4 டேஸ் வந்து ஒரு ஸ்கேல் அந்த மாதிரி 0 to 4, 4 to 8, 8 to 12 அந்த மாதிரி நீங்களே டிவைட் பண்ணிங்க, கோடு போட்டுங்க. அப்புறம் வந்து கிரிட்டிக்கல் பார்த்து ஃபர்ஸ்ட் வரீங்க. 1 ஏ பார்ட் ஏ வந்து 5 டேஸா, இங்க வந்து 5 இது வரைக்கும் வந்தா இது 5 டேஸ். 1 to 2 வந்து 5 டேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்ட் பி வந்து 6 டேஸா, அந்த 5ல இருந்து 6 டேஸ் நீங்க எடுக்கணும். அப்போ வந்து 11 டேஸ் டோட்டலா. அப்போ வந்து இது வரைக்கும் ஒரு 11. இதான் பார்ட் பி. அப்புறம் பார்ட் சி வந்து 14 டேஸ். டோட்டலா 14 டேஸ் வரும் கிரிட்டிக்கல் பார்ட். பார்ட் இ வந்து 11 + 3 14. இதான் பார்ட் இது கிரிட்டிக்கல் பார்ட். அதுக்கப்புறம் மித்த பார்ட்லாம் வரைஞ்சிடணும். அப்புறம் வந்து இங்க வந்து 2ல இருந்து ஸ்பிட் ஆகி போகுதா பார்ட் சியும் பார்ட் பியும். பார்ட் சி வந்து 4. இங்க வந்து 5 டேஸ் இருக்கு ஆல்ரெடி. அப்புறம் வந்து இங்க 4 டேஸ், மொத்தம் 9 டேஸ். அப்ப வந்து 9 வந்து இது வரைக்கும் வரும். இங்க அது இது வரைக்கும் நீங்க ஆரோ மார்க் போடணும். அதுக்கப்புறம் நீங்க டாட் லைன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். எது கூட போய் கனெக்ட் ஆகுதோ அது கனெக்ட் பண்ணிக்கணும். அது வந்து டம்மி, அங்க வந்து எதுவுமே இருக்காது, டியூரேஷன் எதுவும் இருக்காது. அப்புறம் வந்து அதே மாதிரி கீழேயும் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து இதுக்கான காஸ்ட் பார்க்கணும். இந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கான காஸ்ட்டை பார்க்கணும். அது எப்படி பாக்குறதுன்னா கிராஷ் காஸ்ட்டுக்கு போங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஏக்கு வந்து 1000. அப்புறம் வந்து பார்ட் பிக்கு வந்து 200. அப்புறம் பார்ட் இ கிரிட்டிக்கல் பார்த்துக்கு தான் பார்க்கணும் எப்பயுமே. பார்ட் இ வந்து எதுவுமே இல்லை, 0. இப்போ வந்து எதுவுமே எல்லாம் விட்டுறலாம், அங்க வந்து எது கிராஷ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அப்போ இப்போ வந்து பார்ட் ஏ பார்ட் பி இங்க வந்து 1000, இங்க வந்து 200. அப்போ வந்து இதுதான் வந்து மினிமம். இங்கதான் நீங்க ஃபர்ஸ்ட் கிராஷ் பண்ண போறீங்க. இப்ப வந்து எப்படி பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரே நிமிஷம் தான். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த பார்ட் டி கிராஷ் பண்ண போறீங்களா, எத்தனை நாள் கிராஷ் பண்ணலாம்னு பாத்துங்க. இங்க வந்து நார்மல் டியூரேஷன் வந்து 6, அப்புறம் கிராஷ் டியூரேஷன் 2. அப்போ வந்து உங்களுக்கு 4 நாள் கிராஷ் பண்ற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா என்னன்னா நமக்கு வந்து ஒரு நோடு இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ஒரு நோடு இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வரைக்கும் கிராஷ் பண்ண முடியாது. அது வரைக்கும் தான் கிராஷ் பண்ண முடியும். அதனால நம்ம என்ன பண்றோம், இது வந்து 5 டேஸ், இது 6 டேஸ். அப்ப நமக்கு வந்து இங்க 1 டே தான் கிராஷ் பண்ண முடியும். புரியுதா? இப்போ வந்து இந்த நோட் இருக்குல்ல, இதை தாண்டி நம்மளால கிராஷ் பண்ண முடியாது.
ஏன்னா அதை தாண்டி கிராஸ் பண்ணீங்கன்னா நம்ம இது கிரிட்டிக்கல் பாத் ஆயிரும். அதனால நமக்கு வந்து இது வரைக்கும் தான் கிராஸ் பண்ணிடும். 11 days வரைக்கும் கிராஸ் பண்ணிடும். ஒரு நாள் குறைக்க முடியும். சோ இங்க இருந்து ஒரு நாள் நம்ம குறைக்கிறோம். ஒரு நாள் குறைச்சோம்னா நமக்கு டோட்டல் இருந்து ஒரு நாள் குறைஞ்சிரும். டோட்டல் காஸ்ட் பிளஸ் 200 into 1 என்னன்னா அதோட கிராஷ் காஸ்ட். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து டோட்டல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கிராஷிங்னா என்னன்னா நம்ம காசு கொடுத்து டியூரேஷனை குறைக்கிறோம். இப்போ வந்து ஒரு நாளை வந்து 200 ரூபாய் கொடுத்து நம்ம குறைக்கிறோம் பி ஆக்டிவிட்டி. அப்புறம் வந்து -300 என்னன்னா நமக்கு ஒரு நாளுக்கான இன்டைரக்ட் காஸ்ட் குறைஞ்சிருவீங்க. அது அப்படி போட்டோம்னா டோட்டல் காஸ்ட் ஒரு நாள் கிராஷ் பண்ணது பி ஆக்டிவிட்டி ஒரு நாள் கிராஷ் பண்ண ஒரே செகண்ட்ரா டேய் டவுட்டாண்டா தமிழுக்கு என்னடா என்ன டவுட்ரா? தமிழே அன்மியூட் பண்ணி பேசுறா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கான். தமிழே சும்மா தூக்கி இருப்பான்டா. ஏன்டா இப்படி ஆன்லைன் கிளாஸ் இப்ப வரைக்கும் புரிஞ்சுதாடா எல்லாத்துக்கும்? மச்சான் நீ தான் மச்சான் மாசு சொல்லு மச்சான். ஏய் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிடா. ஏய் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாஸ்டா சொல்றா. அதான் இவனுக்கு ஒன்ஸ் மோர் கேக்குறா. ஃபர்ஸ்ட் நீ எது கிராஸ் பண்ணனும்ன்றத அந்த மினிமம் கிராஷ் எது இருக்கோ அத ஐரா ஒரே நிமிஷம். உங்களுக்கு கிராஷ் காஸ்ட் கண்டுபிடிக்க தெரியுங்கடா எல்லாத்துக்கும்? ஏய் இல்ல ஃபர்ஸ்ட் சொல்றா. மறுபடியும் சொல்லிடுறா. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றா. ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க சொல்றாங்க. எதுமே தெரியாத மாதிரி. அத வந்து ஃபர்ஸ்ட் கிராஷ் சொல்லு. இங்க பாருங்கடா ஃபர்ஸ்ட் கிராஷ் காஸ்ட் கண்டுபிடிங்கடா எல்லா ஆக்டிவிட்டிக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த ரெண்டு காஸ்ட்ல இருக்க மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் டிவைடட் பை ரெண்டு டியூரேஷன்ல இருக்க மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு கிராஷ் காஸ்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் காஸ்ட் பை டியூரேஷனா சேஞ்ச் இன் காஸ்ட் ஆமா காஸ்ட் பை டியூரேஷன். சேஞ்ச் இன் காஸ்ட் பை சேஞ்ச் இன் டியூரேஷன். ஓகேவா? ஓகே அதான் கிராஷ் காஸ்ட். இது என்ன மீனிங் என்னன்னா இங்க இந்த ஆக்டிவிட்டி நீ ஒரு நாள் குறைக்கிறேன்னா உனக்கு நீ 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏ ஆக்டிவிட்டி நீ ஒரு நாள் குறைக்கணும் 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதான் மீனிங். ஓகேவா? ஓகே இப்ப வந்து உன்னால இப்ப இ ஆக்டிவிட்டி வந்து கிராஷே பண்ண முடியாது, குறைக்கவே முடியாது. ஓகேவா? ஏன் முடியாது? ஏன்னா அது கிராஷ் காஸ்டே இல்ல, கிராஷ் காஸ்ட் பர் டே இல்ல. அதனால கிராஷே பண்ண முடியாது. ஏன்னா வந்து நார்மல் காஸ்டும் அதான். ஆமா ரெண்டு டியூரேஷன் அதான், நார்மல் காஸ்ட் அதான். 0/0 தானே வரும். ஓகேவா? அடுத்து வந்து நீங்க நெட்வொர்க் டயக்ராம் போட்டுருங்க. அதான் திரு சொல்லி கொடுத்தாங்கல்ல நெட்வொர்க் டயக்ராம், அது நீங்க யூடியூப் பாத்துங்க. சரி இந்த 3 to 5 எப்படி டாட் லைன் வருது அத மட்டும் சொல்லு. அது டம்மிடா. அது டம்மி எப்படி உருவாக்குறது, எப்படி நம்ம ஐடியா புரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலா இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆக்டிவிட்டி பி சி டி 3 ஆக்டிவிட்டியும் வந்து ஈக்கு தான் போகணும். ஓகேவா? நீ 3ஐயும் கொண்டு போய் ஒரே நோட்ல கனெக்ட் பண்ண முடியாது. அதனால நீ 2 டம்மி நோட கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிருக்க. அது நீ யூடியூப்ல வீடியோ பார்த்து தெளிவா புரியும், இதுல சொன்னா புரியாது. அது நீங்க நெட்வொர்க் டயக்ராம் மட்டும் பாத்துக்கீங்களா யூடியூப்ல? ஓகேடா. 12 days क्वेश्चन கொடுத்திருக்காங்களா? என்ன 12 days? இல்ல இது வந்து 3 பாத்து இருக்குடா. இங்க இப்ப 3 பாத்து இருக்கா? இது ஒரு பாத்து, இது ஒரு பாத்து, இது ஒரு பாத்து. ஓகே ஓகே ஓகேவா? இப்ப வந்து இது கிரிட்டிக்கல் பாத்து எடுத்துக்கங்க நெட்வொர்க் டயக்ராம்ல. ஓகே இப்ப வந்து கிரிட்டிக்கல் பாத்து எடுத்துட்டு இப்ப வந்து நீங்க ஒரு டோட்டலா கிரிட்டிக்கல் பாத் 14 days-ஆ? ஆமா 14 days நீங்க வந்து அந்த டயக்ராம்ல வர மாதிரி நீங்க கொண்டு வர மாதிரி நீங்க ஸ்கேல் பார்த்து பிரிச்சுக்கங்க. நம்ம வந்து 0 to 4, 4 to 8 அந்த 4 days-ஆ பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஓகேடா. புரிஞ்சதா இல்லையா? புரியுது. இதுல இன்டைரக்ட் காஸ்ட் டோட்டல் காஸ்ட்னு போட்டுருக்க 300 into 14. அது வந்து சொல்றேன் இது சொல்றேன். சரிடா. இப்ப அந்த மாதிரி பிரிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இருக்க டோட்டல் காஸ்ட் உனக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டி இந்த கிரிட்டிக்கல் பாத்தை ஃபாலோ பண்ணா ஆகிற செலவு என்னன்னா டோட்டல் காஸ்ட் வந்து 8000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் காஸ்ட். ஓகே சரி. டைரக்ட் காஸ்ட் டோட்டல் காஸ்ட் வந்து டைரக்ட் காஸ்ட் பிளஸ் இன்டைரக்ட் காஸ்ட். டைரக்டா 8000 செலவாகும். அப்ப இன்டைரக்டா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் செலவாகும். அப்ப வந்து 300 into 14 plus 8000 தான் டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட்னா என்னன்னா பறக்குற பொறுமையா சொல்றான். சரி இருங்க. கிரிட்டிக்கல் பாத்ல நடக்கிற வேலையை கிரிட்டிக்கல் பாத்ல நீ போனேன்னா உனக்கு டோட்டலா ஆகிற செலவு தான் டோட்டல் காஸ்ட். ஓகேவா? ஓஹோ. இப்ப நீ இந்த பாத்துல போனா அதான் டோட்டல் காஸ்ட். ஏ பி அது மாதிரியா?
ஏபிஇ இந்த ஆக்டிவிட்டியில போனா அதுல ஆகிற செலவு தான் டோட்டல் காஸ்ட். அது எப்படின்னா டைரக்ட் காஸ்ட் பிளஸ் இன்டைரக்ட் காஸ்ட். டைரக்ட் காஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்ட் 8000 ரூபாய். ஓகேவா? ஓகே அது நீ நார்மல் காஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணா வருது டைரக்ட் காஸ்ட். ஓகே இன்டைரக்ட் காஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. சரி வந்து 300 நமக்கு டோட்டலா கிரிட்டிக்கல் பாத் வந்து 14 டேஸ் நடக்குது. 14 into 300 14 உனக்கு வந்து 4200. ஓகே டோட்டல் காஸ்ட் வந்து டைரக்ட் காஸ்ட் பிளஸ் இன்டைரக்ட் காஸ்ட் 12200. நீ ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாத்ல போனீங்கன்னா அது இது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா காசு கொடுத்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை கொஞ்ச நாள் குறைக்க போறோம், கொஞ்சம் டியூரேஷன் குறைக்கிறோம். ஓகேவா? ஓகே அது எது பெஸ்டா குறைக்கலாம்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பார்த்தா பாரு ஏபிஇ. ஓகேவா? இதுதான் கிரிட்டிக்கல் பாத்து. ஆமா இப்ப வந்து இந்த கிரிட்டிக்கல் பாத்துல அதோட கிராஷ் காஸ்ட் பாருங்க. ஏக்கு கிராஷ் காஸ்ட் வந்து 1000 ரூபாய். ஓகே பிக்கு கிராஷ் காஸ்ட் வந்து 200 ரூபாய். அப்புறம் இக்கு எதுவுமே இல்லை. சோ ஏ 1000, பி 200, இ எதுவுமே இல்லை. அப்ப நீங்க எதுவுமே இல்லை அது கிராஷே பண்ண முடியாதுன்னு அர்த்தம், குறைக்க முடியாதுன்னு அர்த்தம். இப்ப வந்து ஏ பி இருக்கு. பில வந்து எது மினிமமோ அதுதான் ஃபர்ஸ்ட் கிராஷ் பண்ணும். ஓகேவா? ஓகே ஏ வந்து 1000, பி வந்து இது. இப்ப மினிமம் இது கிராஷ் பண்ண முடியும். இப்போ வந்து கிரிட்டிக்கல் பாத் வந்து அது எப்பயுமே ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ஓகே அப்பனா வந்து இப்ப இது வரைக்கும் உனக்கு இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்கு. நீ இதை பின்னாடி உன்னால கிராஷ் பண்ண முடியாது. நீ ஒரு நாள் தான் கிராஷ் பண்ண முடியும். ஓகே புரிஞ்சுதா இல்லையா? இல்ல புரியலடா. எப்படின்னா உனக்கு வந்து டோட்டலா கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி குறையக்கூடாதுடா. லைக் இது பாத் மாறக்கூடாதுடா. அதே பாத்தா ஃபாலோ பண்ணணும். ஏபி தான் ஃபாலோ பண்ணணும். கிரிட்டிக்கல் பாத் வந்து கடைசி வரைக்கும் கிரிட்டிக்கல் பாத்தாவே தான் இருக்கணும். ஆமா, கிரிட்டிக்கல் பாத்தாவே தான் இருக்கணும். கிரிட்டிக்கல் பாத்தா மாறக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். ஆமா, பேரலல் பாத் கிரிட்டிக்கல் பாத்தா மாறக்கூடாது. இப்ப நாம வந்து இந்த நோட என்னடா பட் ரெண்டு கிரிட்டிக்கல் இருக்கலாம். 2 கிரிட்டிக்கல் இருக்கலாம். ஓகே இப்ப அதனால என்ன பண்றோம், இந்த நோடு வரைக்கும் தான் உன்னால குறைக்க முடியும். இங்க 5 வீக்ஸ் 5 மொத்தம் இந்த 10 வீக்ஸ் வரைக்கும் தான் உன்னால குறைக்க முடியும் இந்த நோட. அது வந்து அதனால நீ வந்து பிஏ வந்து 1 வீக் 1 டே நீ கிராஷ் பண்ற. 1 டே நீ கிராஷ் பண்ணினா உனக்கு வந்து 200 rupees வந்து செலவாகும். அதான் வந்து 1 into 200. ஓகே அதனால அப்புறம் வந்து நீ வந்து ஒரு நாள் குறைச்சிட்டியா, அப்ப வந்து இன்டைரக்ட் காஸ்ட் குறைஞ்சிருமா 300 ரூபாய். அதனால -300 1. அப்போ உனக்கு வந்து ஒரு நாள் குறைச்சதுக்கு அப்புறம் பி ஆக்டிவிட்டி ஒரு நாள் குறைச்சதுக்கு அப்புறம் இருக்கிற காஸ்ட் வந்து 12,100. ஓகேவா? ஹலோ, புரியலையாடா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரே செகண்ட் நீ மேல போய் காட்ட. ஒரே செகண்ட் மெயின் டேபிள் காட்டு. ஓகே இப்ப பி தான் நீ குறைக்கிறியா? 200 குறைக்கிற. கிராஷ் காஸ்ட் வந்து 200. ஒரு நாள் குறைக்கிறேன். ஒரு நாள் தான் குறைக்கிறேன். ஆமா, அப்படி கிரிட்டிக்கல் பார்த்தா அப்படி நான் வந்து எனக்கு வந்து இங்க பாரு எவ்வளவு நாள் குறைக்க முடியும்னா 6 - 2 4 டேஸ் எனக்கு குறைக்கிற பாசிபிலிட்டி இருக்கு. சரி ஆனா நான் 1 டே தான் நான் குறைக்க முடியும். ஏன்னா இங்க நான் 4 டேஸ் குறைச்சேன்னா மித்த பாத்து வந்து கிரிட்டிக்கல் பார்த்தா மாறிடும். இந்த பேரல் பாத்து இருக்கா? ஆமா ஆமா அதுதானே கிரிட்டிக்கல் பார்த்தா மாறிடும். அப்படி மாறக்கூடாது. சரி ஓகே ஓகேவா? அதனால என்னால இப்ப வந்து புரியுது. அதனால வந்து ஒரு நாள் தான் என்னால குறைக்க முடியும். நெக்ஸ்ட் இது இப்ப வந்து இந்த இடத்துல நீங்க கன்சிடர் பண்ணீங்க. அதே மாதிரி நீங்க டோட்டல் காஸ்ட் பார்க்கணும். டோட்டல் காஸ்ட் வந்து சரி கிராஷ் காஸ்ட் பார்க்கணும். ஏ கிராஷ் காஸ்ட் 1000. இதுதான் பார்க்கணும். சாரி கைஸ் சாரி. ஏ காஸ்ட் வந்து 1000 ரூபாய் டோட்டல் காஸ்ட். இப்ப வந்து இந்த 2 பாத் இருக்கு, 2 கிரிட்டிக்கல் பாத் இருக்கு. அதனால நம்ம இது வந்து ஆட் பண்ணிக்கணும். பிஇ டி 2 ஆட் பண்ணிக்கணும். இதுக்கான பிக்கான இது வந்து 200, டிக்கான கிராஷ் காஸ்ட் வந்து 400. அப்ப 600. இப்போ வந்து இந்த இடத்துல 1000, இந்த இடத்துல 600. எது மினிமம் 600. அப்ப மறுபடியும் நம்ம வந்து பி அண்ட் டி சேர்த்து கிராஷ் பண்ண போறோம். அது எப்படி சேர்த்து கிராஷ் பண்ணுவோம்னா அதே மாதிரிதான் இந்த நோடு வரைக்கும் நம்மள கிராஷ் பண்ண முடியும். அதனால ஒரு நாள் தான் கிராஷ் பண்ண முடியும். ஓகேவா? ஆனா இப்ப வந்து இந்த 2ஐயும் சேர்த்து கிராஷ் பண்றோம். ஓகே
இப்போ வந்து பிஎன்சி கம்பைன்டு கிராஷிங் காஸ்ட் வந்து 600 ஒரு நாள் கிராஷ் பண்றோம். அப்புறம் வந்து அது டோட்டல்ல 12 days மாதிரி இப்போ அப்போ ஒரு நாள் குறைஞ்சிருச்சு. அப்போ இன்டைரக்ட் காஸ்ட் 300 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்படி போட்டா நமக்கு இன்னொரு புது டோட்டல் காஸ்ட் வரும். இப்போ நம்ம வந்து டோட்டலா இங்க ஒரு நாள் குறைச்சிட்டோம், இங்க ஒரு நாள் குறைச்சிட்டோம், 2 நாள் குறைச்சிட்டோம். ஸோ நம்மளோட இப்போ கிரிட்டிக்கல் பாத் வந்து 12 days தான். ஒரு டவுட்ரா? ஆ. இப்போ இந்த செகண்ட் இது கேல்குலேஷன் போட்டுருக்கல, ரைட் சைடுல அப்படியே மவுஸ் ரைட் சைடு மூவ் பண்ணு கீழே. அது வந்து 12100. ஆமா, நீ வந்து போன இதுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வச்சு தான் நீ போடணும். 12100 பிளஸ் 600 into மைனஸ் 600 into 1 மைனஸ் 300 into 1. அது வந்து 600 into 1 வந்து டோட்டல் கிராஷ் காஸ்ட். அப்ப இது வந்து இன்டைரக்ட் காஸ்ட் நம்ம வந்து குறைக்கிறது மைனஸ் பண்ணிரும். சூப்பர். அடுத்து வந்து நீ அதே மாதிரி செக் பண்ற. இங்க வந்து அப்படியே ஏக்கு வந்து கிராஷ் காஸ்ட் 1000. இப்ப பி இப்ப 3 பார்த்து இருக்கு, நீ 3 ஆட் பண்ணணும். சிக்கான கிராஷ் காஸ்ட் வந்து 800, இங்க 200, இங்க 600. 600 பிளஸ் 800 1400. ஓகேவா? அப்ப வந்து ஏதா இப்ப மினிமம். இப்ப நீனால ஏதான் கிராஷ் பண்ண முடியும். புரிஞ்சதுல? புரியுது. இப்ப வந்து ஏக்கான கிராஷ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு? ஏ கிராஷ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து 1. அதனால நீ ஒரு நாள் தான் கிராஷ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப பேரலல் பாத்தீங்கன்னா நீ வந்து அப்படியே எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கோ அவ்வளவு கிராஷ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. இப்ப வந்து ஏக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 1. நீ ஒரு நாள் கிராஷ் பண்ற, அதே மாதிரி நீங்க ஒரு நாள் கிராஷ் பண்றதுக்கான செலவு எவ்வளோ மைனஸ் அந்த ஒரு நாளுக்கான இன்டைரக்ட் காஸ்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு புது டோட்டல் காஸ்ட் எடுத்துருவீங்க. ஓகேவா? ஓகேடா. இங்க வந்து 4 வரும்டா, 2 இல்ல. தப்பா போட்டிருக்கான். இந்த 2 இடத்துல 4 days. ஓகே ஓகே. டன்னா. நெக்ஸ்ட் வந்து நீங்க 3 அதே மாதிரி செக் பண்ணுங்க. இதுக்கு வந்து கிராஷ் பண்ண முடியாது, அவ்வளவுதான். இங்கேயும் கிராஷ் பண்ண முடியாது. அப்ப நமக்கு ஒரே பாசிபிலிட்டி இதோ கிராஷ் பண்றது. அந்த 3 வந்து ஒரே டியூரேஷனால சப்ட்ராக்ட் பண்ண முடியாதுனால அதனாலயா? ஆமா, வந்து உனக்கு கிராஷிங் ஆப்ஷனே இல்ல. கிராஷ் பண்றதுக்கான ஆப்ஷனே இல்ல பாரு. 0 தான். கிராஷிங் டேஸ் வந்து 0. ஓகேடா. இப்ப வந்து ஏ கிராஷ் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம் அருண் டவுட் கேட்கணும். இங்க வந்து டவுட் இல்ல, இங்க வந்து 12,400 ஆயிடுச்சு. அப்ப இதான் மினிமம். நீ ஓரளவுக்கு பண்ண சொல்லு. இதுக்கெல்லாம் பண்ணணும். ஃபுல்லாவே ஈஸி தான்டா. இது மைனஸ் இருந்து பிளஸ் ஆயிடுச்சுன்னா நீ 1-2 எக்ஸ்ட்ரா அவங்க क्वेश्चन எப்படி கேட்டாங்கன்னு என்ன பண்ணுவ? நீ வந்து உனக்கு வந்து எவ்வளவு காசுனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, மினிமம் டியூரேஷன் கேட்டேன். ஃபுல்லாவே சொல்லிடுறேன். பழனி என்னடா டவுட்? கார்த்தி, இப்ப பியோட டோட்டல் கிராசிங் லிமிட் வந்து 4. ஆமா. ஆனா நம்ம பிஏ தனியாவே இப்ப ஒரு தடவை 2 தடவை 3 தடவைனா அதோட லிமிட் குறையுமா, இல்லாட்டி அட் அ டைம் 4 குறைக்கலாமா? இல்ல, பி வந்து நீங்க ஒரு நாள் குறைச்சிட்ட. சோ ரிமைனிங் பாசிபிலிட்டிஸ் 3 நாள் குறைக்கலாம். ஓகேடா. அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும். சரிங்க கார்த்தி. அப்புறம் வந்து இங்க வந்து மொத்தமா பார்த்தா 1400. நீங்க இது ஒண்ணுதான் கிராஷ் பண்ண முடியும். சிக்கான கிராஷிங் பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு நாள் தான். ஆனா பிக்கு ரிமைனிங் 3 இருக்கு. அப்புறம் வந்து டிக்கு 2 இருக்கு. ஆனா நாங்க சிக்கு 1 தான் இருக்குங்காட்டி எல்லாத்தையும் ஒட்டுக்காதான் கிராஷ் பண்றோம். அதனால நம்ம ஒரே ஒரு நாள் தான் கிராஷ் பண்ண போறோம். ஏன்னா சியை நம்ம ஒரு நாள் தான் குறைக்க முடியும். அதனால இப்ப எல்லாத்தையும் ஒரு நாள் கிராஷ் பண்றோம். ஒரு நாள் கிராஷ் பண்ணா 13,100 பிளஸ் 1,400 into 1 மைனஸ் 300 into 1. அதான் உங்க ஃபைனல் டோட்டல் காஸ்ட். இது என்னன்னா எவ்வளோ காசு செலவு பண்ணா உங்களுக்கு டியூரேஷன் மினிமம் டியூரேஷன் அட்டென்ட் பண்ண முடியும். மினிமம் டியூரேஷன் எவ்வளவு அட்டென்ட் பண்றோம்னா இங்க ஒரு நாள் குறைச்சிட்டோம், இங்க ஒரு நாள் குறைச்சிட்டோம், இங்க ஒரு நாள் குறைச்சிட்டோம், இங்க ஒரு நாள் குறைச்சிட்டோம், இங்க ஒரு நாள் குறைச்சிட்டோம். அப்போ 10 நாள்ல நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டியை முடிக்க முடியும். 14 நாள் இந்த ஆக்டிவிட்டி 8 நாள். எப்படா இங்க ஒரு நாள் குறைச்சோம், இங்க ஒரு நாள் குறைச்சோம், இங்க ஒரு நாள் குறைச்சோம், இங்க ஒரு நாள் குறைச்சோம். 4 நாள் தான் மொத்தமா டோட்டலா குறைச்சிருக்கேன். சாரிடா, 8 நாள்டா. சாரிடா, பரவாயில்ல. 2 இல்லடா, இது 4டா. இது ஆமா 4ல 10 நாள் 2 வச்சு ஆட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. அப்ப வந்து 10 நாள்ல நீ முடிக்க முடியும், 14 நாள்ல முடிக்க முடியும் இது. ஆனா என்னன்னா நீ எக்ஸ்ட்ரா எவ்வளவு செலவு பண்ணணும்னா
இது ஃபைனல் இது மைனஸ் இது நீ பண்ணினா உனக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணின்னு வந்துடும். ஓகேவா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கார்த்தி ஒரு டவுட்ரா. புரியலடா. சொல்றா. கடைசியா எதுவுமே புரியல. கார்த்தி ஒரு நிமிஷம் டேபிள் போவான், மேல போவான். நம்மளுக்கு ஏக்கு வந்துட்டு டியூரேஷன் டேஸ். ஓகே ஓகே கார்த்தி 5 to 4. ஓகே சாரி புரிஞ்சு. எனக்கு என்ன புரியலடா கார்த்தி கீழே வாயேன். காஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிடுறோம், புரிஞ்சு. ஓகே, இப்போ அது வந்து சார் அன்னைக்கே சொன்னார்ல, எது சூஸ் பண்ணணும்னு அதை பத்தி பார்த்து தான் சூஸ் பண்ணணும். ஹீட்டர் புரியல எனக்கு. இப்போ வந்து டைம் சேவிங்கா சூஸ் பண்ணுமா இல்ல காஸ்ட் சேவிங்கா சூஸ் பண்ணுமா? அது क्वेश्चनல கேட்க பொறுத்து. உனக்கு வந்து எது ஆப்டிமல் காஸ்ட்னு கேட்டாங்கன்னா நீ மினிமம் காஸ்ட் போடணும். இதான் மினிமம் காஸ்ட். எது உனக்கு வந்து எனக்கு வந்து மினிமம் டைம் வேணும்னா உனக்கு இந்த மினிமம் டைம். எதுவுமே கேட்கலாம், எதுவுமே கேட்கலாம், இது போடலே மார்க் போடுறோம். எதுவுமே கேட்கலாம், ஆப்டிமல் காஸ்ட் எழுதிட்டு வந்துரு எப்பயுமே. ஆப்டிமல் காஸ்ட் அது எது? இது மினிமம் காஸ்ட். உனக்கு இந்த ப்ராசஸ்ல எது மினிமம்? டேய் ஆப்டிமம் காஸ்ட்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் கிராஸ் பண்றது ஆப்டிமம் காஸ்ட். அப்பலாம் இல்ல, உனக்கு எதுல வேணா ஆப்டிமம் வரலாம். சரி, கிராஸ் பண்றதுல எது கம்மியா இருக்கு? ஆமா, கிராஷ் பண்றதுக்காக எந்த காஸ்ட் கம்மியா வருதோ அதான். கார்த்தி ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி, சமயம் சொல்லித்தரா. ஓகேடா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் கார்த்தி மூடி இன்னொரு சம் போட்டுக்கல. பாப்போம்டா. மத்த எல்லா சமயம் இதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு டர்போ படிக்கிற ஒண்ணுமே தெரியாது. ஓகே கார்த்தி, சூப்பர் கார்த்தி, தேங்க் யூ. டேய் கார்த்தி, ஒரே டவுட் கார்த்தி. இது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் இருக்குல, ஆமா, அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ எப்படி கண்டுபிடிச்ச? ஏ ஓட வேல்யூ, பி ஓட வேல்யூ, சி ஓட ஈ ஓட வேல்யூ அப்படியே ஆட் பண்றதா? எதுடா? அதான் இப்ப 1200. இப்ப அந்த காஸ்ட், டோட்டல் காஸ்ட் இருக்குல்ல, ஆமா, அது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முன்னாடி இருக்க ஐட்ரேஷன் எவ்வளவு வேல்யூ? 1400. எங்கடா இருக்கு 1400? இதுவாடா? இதுவாடா? இதா ஏவோட வேல்யூ, பி ஓட சி ஓட சொன்னனே அதுவா? அந்த மாதிரி இல்ல. இப்போ ஒரு ஐட்ரேஷனுக்கு நம்ம காஸ்ட் கண்டுபிடிச்சோம் தெரியும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், செகண்ட் ஐட்ரேஷன் டோட்டல் காஸ்ட். ஆமா, 0th ஐட்ரேஷன் டோட்டல் காஸ்ட் என்னது? 0th ஐட்ரேஷன் டோட்டல் காஸ்ட் வந்து உன்னோட இந்த காஸ்ட் தான். கிரிட்டிக்கல் பாத்தோட டோட்டல் காஸ்ட். கிரிட்டிக்கல் பாத் எவ்வளவு டேஸ் இன்டு இன்டைரக்ட் காஸ்ட் பிளஸ் டைரக்ட் காஸ்ட். டைரக்ட் காஸ்ட் எப்பவுமே கான்ஸ்டன்ட். ஓகேவா? 8000. ஓகே, பிளஸ் எவ்வளவு கிரிட்டிக்கல் பாத் 14 டேஸ் வந்து நமக்கு இன்டு 300 4200. அப்ப வந்து உங்களுக்கு 0th ஐட்ரேஷன் வந்து 12200 தான் உன்னோட 0th ஐட்ரேஷன் டோட்டல் காஸ்ட். ஓகே ஓகேடா. அவ்வளவுதான்டா கேசிங். தேங்க் யூ கார்த்தி. குரூப்ல அனுப்பிச்சு விட்டுற போட்டோஸ் எல்லாத்தையும். சேர்த்துட்டு அனுப்பிச்சு டேய், per